அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய அந்த சிலபஸ் அப்டேட்டை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஜேடிஓவில் இப்போ நியூவாக ஆட் பண்ண போஸ்ட்டோட அந்த சிலபஸை இப்போ டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணி வெளியிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இன்று காலையில் நம்ம அப்லோடு பண்ண ஜென்ரல் சயின்ஸ் சம்மந்தமான அந்த சிலபஸையும் டிஎன்பிஎஸ்சி சேஞ்ச் பண்ணி வெளியிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபாரஸ்டரில் அதில் உள்ள சிலபஸை சேஞ்ச் பண்ணி அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒரு ஆர்டர் தான் இப்போ நீங்கள் லெட்டர் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் டேட் ரெக்ரூட்மெண்ட்டு போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்டு ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ். ஸோ அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸோடைய சிலபஸ் அண்டு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமையும் ரிவைஸ்டு பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க எங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ அதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் நான் சிங்கிள் பேப்பரில் அதில் ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி சென்டர் லெவல்லையும் ஆப்டிடியூடு அண்டு மென்டல் எபிலிட்டி 10th லெவல்லையும் இருக்குது. அதே மாதிரி மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5 அப்புறம் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்ட், பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷு, பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு, பேப்பர் 5 பார்த்தீங்கன்னாலும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ். இது அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள எக்ஸாம் சிலபஸ்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் ஓஎம்ஆர் விபிடி மெத்தடில் பண்ணுறாங்க. பேப்பர் 1 பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும், அப்புறம் பேப்பர் 2 பேப்பர் 3 அப்புறம் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பார்ட் பி அதே சேம் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு அண்ட் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி 10th ஸ்டாண்டர்ட் லெவலில். அடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு டிகிரி லெவலில், பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு டிகிரி லெவலில். அடுத்து இன்டர்வியூ அண்டு ரெக்கார்ட்ஸு முடிஞ்சு போச்சு. இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குரூப் 1A சர்வீஸ் லெவலில் உள்ள அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு ஃபாரஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி, அக்ரிகல்ச்சரல், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் வெட்டினரி சயின்ஸுன்னு 21 விதமான சப்ஜெக்டை இந்த அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு அவங்க கொண்டு வராங்க. அதுவே குரூப் 6 சர்வீஸில் உள்ள ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்டாக ஃபாரஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி, அக்ரிகல்ச்சரல், ஹார்டிகல்ச்சரல், இன்ஜினியரிங் எல்லா டிசிப்ளினும் உள்ள இன்ஜினியரிங், அடுத்து வைல்ட் லைஃப் பயாலஜி, மெரைன் பயாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சயின்ஸ்னு 17 விதமான சப்ஜெக்டை ஆப்ஷனலாக கொண்டு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமோட இது. ஸோ இதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த டிஎன்பிஎஸ்சி கமிஷன் கண்டக்டட் எ மீட்டிங் 5/4 the request to consider the revision of scheme of examination to the category of assistant conservator of forest and forest apprentice by excluding the optional subject and including the common papers and per with scheme of examination of group 1 services recruiting deputy collector, deputy superintendent of police, assistant commission of commercial tax department and etc. The scheme of examination for group 1 service shown below. அப்புறம் சொல்கிறாங்க அப்படின்னா
Under the circumstance stated above, I request you to offer your inputs and specific remarks before 23/4/2024 on the revision of scheme of examination to the category of Assistant Conservator of Forest and Forest Apprentice by excluding the optional subject and including the common papers and per with scheme of examination of Group 1 service, recruiting Deputy Collector, Deputy Superintendent of Police, Assistant Commissioner of Commercial Tax Department and etc. அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அந்த இதுக்கும் போஸ்ட்டை வந்து இந்த டிகிரி அந்த எக்ஸாம் வந்து ரிவைஸ் பண்ண சொல்லி அவங்க வந்து டிஎன்பிசிக்கு ஆர்டர் விடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 73 அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் போஸ்ட்டும் 542 ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் போஸ்ட்டும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி 24 போஸ்ட் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டும் 243 போஸ்ட்டை வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் வந்து ஃபீல்டு பையில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக டிஎன்பிசியில் ஃபில்லப் பண்ண போகிறாங்க, ஃபீல்டு அப். ஸோ அப்போ வந்து இந்த ஃபில்லப் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாமுடைய ஏற்கனவே உண்டான சிலபஸ் இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு குறைகள் கருத்துக்கள் இருந்தால் 23 நாளுக்குள்ளே நாங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற லெட்ரு வந்து வெளியாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த லெட்டரில் உள்ள டீட்டெயிலு. ஸோ அதனால் இந்த கூடிய விரைவில் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுடைய சிலபஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி மாறுது, டிஎன்பிசி எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு எப்படி அப்லோட் பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம அதையும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம இதை பார்க்குறது வந்து பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அவர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கொடுத்துருக்க ஒரு ரெக்வஸ்ட் தான் இது. அதான் வந்து அவங்க முதலையை போட்டிருக்காங்க. இந்த பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அவர் வந்து ரெக்வஸ்ட் தான் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற இது, ஓகேங்களா? மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ அது வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி பண்ணுறாங்க, எந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எல்லாருக்கும் தெரியுது வெளியே வந்த ஒரு ஆர்டர் தான் இது. ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.